அதில் குறிப்பாக நம்ம 6ஆம் அதிகாரத்துக்கு வந்துட்டோம். 6ஆம் அதிகாரத்துக்குள்ள வந்து சில வருஷங்கள் ஆகிறது. நாங்கள் வந்த காலத்திலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், இது நடக்க தொடங்கிருச்சுன்னு. அதில் முதலாவது ஒரு காரியத்தை மாத்திரம் கர்த்தருக்கு சித்தமானால் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். வாசிங்க 6ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன், அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான், அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான், அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. இது எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? 6ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்கள் போகும்பொழுது ஒரு சின்ன விளக்கத்தையும் கொடுத்துட்றேன். இது வரைக்கும் சொன்னதான் இன்ட்ரோடக்ஷன் தான். அதில் ஒரு விளக்கத்தையும் கொடுத்துறேன். எழுதுறவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, எழுதி வச்சுக்கோங்க. அங்கே 4 குதிரை இருக்கும் அந்த இடத்துல. 6ஆம் அதிகாரத்தில் 4 குதிரைகள் இருக்கும். வெள்ளை கலரில் ஒன்று இருக்கும், அடுத்து சிவப்பு கலரில் இருக்கும், அடுத்து கருப்பு கலரில் இருக்கும், அடுத்து மங்கிர நிறம் உள்ள குதிரைன்னு இருக்கும். 6-2 வெள்ளை இருக்கும், 6-4 சிவப்பு இருக்கும், 6-5 கருப்பு இருக்கும், 6-8 மங்கிர நிறம் உள்ள குதிரை இருக்கும். இந்த 4 குதிரையும் எதை குறிக்கிறது? ஏன்னா நிறைய பேர் நிறைய விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு வேற திருப்பியும் சொல்கிறேன், வசனத்துக்கு வெளியே இருந்து விளக்கமே இல்லை. இன்னொன்று சொல்கிறேன், இந்த வசனத்துக்கு புது விளக்கம் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எனக்கும் முடியாது. ஏன்னா இது தேவ ஆவியினாலே எழுதப்பட்டது. மாம்சத்திலேருந்து என்ன கொடுக்க முடியாது? விளக்கம் கொடுக்கவே முடியாது. அதனால் அந்த விளக்கம் கொடுக்குற அதிகாரத்தையும் கர்த்தர் நம்ம கையில் என்ன செய்யலை, கொடுக்கல. இதுக்கான விளக்கம் பைபிளே இருக்கும், எடுத்து சொல்கிற வேலை மட்டும்தான் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறார். இப்போ குதிரை என்பது எதை குறிக்கிறது? வாசிங்க சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. 6:5 வாசிங்க. அந்த தூதன் எனக்கு பிரதி உத்தரமாக, இவைகள் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நின்று புறப்படுகிற வானத்தினுடைய 4 ஆவிகள் என்றார். அந்த 6:1 முதல் 6:4 வரை இதே மாதிரி 4 குதிரைகள் அங்கே இருக்கும். அங்கே வெள்ளை நிற குதிரை இருக்கும், கருப்பு நிற குதிரை இருக்கும், சிவப்பு நிற குதிரை இருக்கும், அடுத்து புள்ளி புள்ளியான குதிரை அப்படின்னு இருக்கும். 4 விதமான குதிரைகள் இருக்கும். இந்த 4 குதிரைகளுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் வாசிச்ச 5வது வசனம் சொல்லுது, இவை 4 ஆவிகளாம், சர்வ வல்லவருடைய சமூகத்திலிருந்து புறப்படுகிற 4 ஆவிகள். அதாவது நீங்கள் ஒரு புரோட்டோகால் பார்த்துருப்பீங்க. புரோட்டோகால்னா ஒரு ப்ரொசீஜர் பார்த்துருப்பீங்க. என்னன்னு கேட்டால், இப்போ ஒரு ராஜா இருக்கிறாரு அப்படின்னா, ராஜா ஒரு சட்டம் போடுறாரு அல்லது ஒரு நிதி உதவி செய்கிறாரு அப்படின்னா, ராஜா இறங்கி வந்து மக்களுக்கு என்ன செய்ய மாட்டார். அவர் என்ன பண்ணுவார்னா, அவருக்கு கீழே உள்ளவர் கொடுப்பாரு அந்த விஷயத்த. அந்த கீழே இருக்கிற மந்திரி போய் என்ன செய்வார்? அதிகாரிகள்கிட்ட கொடுப்பாரு. அதிகாரிகள் யார்கிட்ட கொடுப்பாங்க? அந்த மக்கள்கிட்ட கொடுப்பாங்க. இது வந்து உலகத்தில் உள்ள புரோட்டோகால். இந்த உலகத்தில் உள்ள இந்த புரோட்டோகாலை பார்த்து பரலோகத்தில் சொல்லப்பட்ட அந்த புரோட்டோகாலை பைபிள் ஆண்டவர் எழுதி வச்சாரு. இந்த சட்டங்கள் உலகத்தில் ஏற்றப்பட்டது எல்லாமே பைபிள்ல இருந்து தான் ஏற்றப்பட்டிருக்கிறது. பல சட்டங்கள் எங்கேருந்து கொண்டு வரப்பட்டிருக்கிறது? பைபிள் அடிப்படையாக கொண்டது. இந்த புரோட்டோகால் ஒரு ராஜா அவருக்கு கீழே உள்ளவருக்கு உத்தரவு கொடுப்பாரு, அவர் போய் மக்களுக்கு செய்வார். இந்த கான்செப்ட் எங்க இருக்குன்னா பைபிள்ல இருக்குது. தேவன் ஒரு காரியத்தை நினைக்கிறார், அதை தம்முடைய ஆவிகள் தூதர்களை வைத்து பூமியில செய்கிறார். அவர்கள் வந்து அதை மக்களுக்கு செய்வார்கள். அது என்னவா இருந்தாலும், அது பாதுகாப்பாக இருந்தாலும் சரி, கொள்ளை நோயாக இருந்தாலும் சரி, பஞ்சமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. அதான் வசனம் சொல்லுது, பணிவிடை செய்கிற ஆவிகள் அப்படின்னு சொல்றது. பணிவிடை செய்யவும் அவங்க வச்சிருக்கிறார், மெசஞ்சர்ஸ் வச்சிருக்கிறார். வந்து தூதர்கள் என்ன செய்வாங்க? நமக்கு தூதை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. வாரியர்ஸ் வச்சிருக்கிறார், வந்து தூதர்கள் என்ன பண்ணுவாங்க? யுத்தம் பண்ணுவாங்கன்னு இருக்கு. நிறைய விஷயங்கள் வேதம் சொல்லுது. ஸோ இந்த புரோட்டோகால் பைபிளில் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கு. அதை தான் இன்னைக்கு உலகம் காப்பி அடிச்சிருக்கு. ஸோ 4 குதிரைகள் என்பது எதை குறிக்கிறது? 4 ஆவிகள், கர்த்தருடைய சித்தத்தை பூமியில செய்கிறது. நீங்க எசேக்கியேல் அந்த சகரியா 6ஆம் அதிகாரத்தை அப்புறமா போய் வாசித்து பாருங்க. அவைகள் கர்த்தருடைய சித்தத்தை வடதேசத்திலே செய்தது அப்படின்னு இருக்கும் 6ஆம் அதிகாரத்தில். அது அப்படியே இருக்கட்டும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னு கேட்டா, இந்த குதிரை என்பதற்கான விளக்கம் அதுதான். ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. குதிரைன்னா அது ஒரு நாட்டை குறிக்குது, துபாயை குறிக்குது, சவுதியை குறிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் ஏமாந்துடாதீங்க. அப்படி எங்கேயும் விளக்கமே இல்லை. அதுக்கு அவங்க கொடுக்கறது ஓன் இன்டர்பிரேஷன். ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, இது வந்து துபாயை தான் குறிக்குதுன்னு. எப்படி துபாய் குறிக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, நான் துபாய்க்கு போகும்போது வெள்ளை கலர் குதிரை பார்த்தேன்னு சொல்றாரு. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சினிமாலேயே குதிரை பார்த்துட்டேன். அதனால வந்து 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சினிமாவில் வர குதிரையா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எதுக்கு சொல்றேன்னா, வசனத்துல இருந்து விளக்கம் கிடையாது, இதெல்லாம் ஓன் இன்டர்பிரேஷன். அதுக்காக சொல்றேன். சரி கவனிங்க. ஸோ இப்போ 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கடைசி காலத்தில் வரக்கூடியதான, பூமியில கிரியை செய்யக்கூடியதான ஒரு ஆவி. அது என்ன காரியத்தை செய்ய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. கிரீடம் என்பது எதை குறிக்கிறது? நமக்கு
அத்தாரிட்டி, அதிகாரம். சாலமோன் தலையில என்னத்தை வச்சாங்க? அவங்க கிரீடத்தை வச்சாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அத்தோனியாவா சாலமோனான்னு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்போ அத்தோனியா கூப்பிட்டு எல்லாரையும் வச்சு விருந்தெல்லாம் பண்றாரு. அவர் தான் தன்னை அடுத்த ராஜான்னு நினைச்சுக்கிட்டாரு. திடீர்னு வேற ஒண்ணுமே இல்லை, அந்த வசனம் அழகா இருக்கும். தாவீது சாலமோனை ராஜாவாக்கினான் என்று அத்தோனியா கேள்விப்பட்ட போது, யோவாப் கேள்விப்பட்ட போது பயந்து ஓடி பலிபீடத்தின் கொம்பு கண்டையிலே அவன் பதுங்கி கொண்டான் இருக்கு. அந்த அவர் வேற ஒண்ணுமே செய்யல, கிரீடத்தை தலை மேல வச்சார், அவ்வளவுதான். வச்ச உடனே அந்த அத்தாரிட்டி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அத்தனை பேருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. ஆளுகை, அதான் ஆளுகையினுடைய அத்தாரிட்டி. அதேதான் வேதவசனம் சொல்லுது, கடைசி காலத்தில் அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு அத்தாரிட்டி, கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் எப்படி புறப்பட்டான்? ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்குது. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 13:7 வாசி. மேலும் பரிசுத்தவான்களோடே யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் பாஷைக்காரர் மேலும் ஜாதிகள் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் பூமியில தொடங்க போது இல்ல, தொடங்கிருச்சு. அந்த கவர்மெண்ட் உலகத்தை அத்தனை பேரையும், அந்த 7ஆம் வசனம் சொல்லுது, சகல கோத்திரத்தாரையும் சகல ஜாதிகளையும் சகல பாஷைக்காரரையும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்தின் மேலும் ஜாதிகள் மேலும் பாஷைக்காரர் மேலும் அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. டோட்டல் வேர்ல்டே அது கண்ட்ரோல் கீழே வருது, முழு உலகமே. அந்த 13ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இருக்குது இல்லையா? அந்த வசனம் என்ன சொல்லுது? பின்பு நான் கடற்கரை மணல் மேல் நின்றேன், அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன், அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு இல்லையா? சமுத்திரத்திலிருந்து மிருகம் வருகிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசி. தானியேல் 7:21 வாசி. நீண்ட ஆயுசுள்ளவர் வருமட்டாகும். இல்ல, 23 வாசிங்க. அப்ப அவன் சொன்னது, 4ஆம் மிருகம் பூமியிலே உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். மிருகம் என்பது எதை குறிக்குது? நீங்க எப்படி ஏன் திடீர்னு தானியேலுக்கு போனீங்கன்னு யோசிச்சீங்கன்னா, அந்த 7:3 வாசிங்கள். அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள 4 பெரிய மிருகங்கள் சமுத்திரத்திலிருந்து எழும்பின. மிருகம் எங்க இருந்து வருது? சமுத்திரத்திலிருந்து வருது. 13:1 எங்க இருந்து வந்துச்சு? அப்ப சமுத்திரத்திலிருந்து வருதுன்னா அதுக்கு பேர் என்ன? ஒரு மிருகம் வருதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ராஜ்யம் வருதுன்னு அர்த்தம். 23ஆம் வசனம் சொல்லுது. அப்போ 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 1வது வசனத்துல ஒரு மிருகம் பூமியிலே எழும்பி வரும், அது சகல கோத்திரத்தையும் ஜெயிக்கும், சகல பாஷைக்காரர் மேல அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அந்த கவர்மெண்ட் புறப்படுறது பத்தி தான் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இருக்கு. 13:1 வசனம் சொல்லுது, இதோ ஒரு ஆவி புறப்படுகிறது. அந்த ஆவி என்ன செய்ய புறப்படுகிறது? பூமியில் உள்ள ஒவ்வொருத்தரையும் ஆளுகை செய்வதற்காக புறப்படுகிறது. அதற்கு அந்த அதிகாரம், கிரீடம் கொடுக்கப்பட்டது. அது ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதை பத்தி சொல்லப்பட்டதான ஒரு கவர்மெண்ட்? எதை பத்தி இது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடைசி காலத்துல உலகத்தை ஆளுகை செய்வதற்கான ஒரு கவர்மெண்ட். அதை நாம ஆன்டி கிரைஸ்டோட கிங்டம் என்று சொல்லுகிறோம். சகல ஜனங்களும் 7 வருஷம் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படுவார்கள். உலகம் இதுவரைக்கும் கண்டிராத உபத்திரவ காலம். அதற்கு முன்பதாகத்தான் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா அந்த காலத்துல ஒருவரும் நிலை நிற்க முடியாது. உன்னத பாட்டில் சொல்றாரு இல்லையா, மணவாட்டி ஆண்டவர் என்ன செய்வாரு? கதவை தட்டி கூப்பிடுவாரு. ஆனா அந்த அம்மா என்ன செய்யாது? திறக்காது. திறந்துக்காம அந்த அம்மா படுத்துக்கிட்டே கிடக்கும். அப்புறம் போயிடுவார் மணவாளன். போன பிறகு அந்த அம்மா என்ன செய்யும் பார்த்தீங்கன்னா, புறப்பட்டு கதவை திறந்து வரும். ஆனா வரும்போது என்ன செய்வாங்கன்னு வசனம் சொல்லும், வழியிலே காவலர்கள் அதை கண்டு பிடித்து அடித்து அவள் மேல் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு இருக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, ஆண்டவர் இப்பொழுது கதவை தட்டி கொண்டிருக்கிறார் சபைக்கு. இப்ப சபை கதவை திறக்கிற இடத்துல நிக்கணும். ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. அப்படி இல்லைன்னா மணவாளன் வந்துட்டு போயிடுவார். போன பிறகு சபை எங்க போகும்? 7 வருஷம் உபத்திரவ காலத்துக்குள்ள போகும். வழியிலே காவலர்கள் அவளை கண்டு பிடித்து அடித்து அப்படின்னு இருக்கு. அதான் உபத்திரவ காலத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ நமக்கு வருகைக்கு பின்னாடி ஒரு கவர்மெண்ட் வரும். அந்த கவர்மெண்ட் உலகம் முழுவதும் ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த கவர்மெண்ட்ல 8வதாக கடைசியாய் ஒரு ராஜா வருவான். ஏன்னா வெளிப்படுத்தல் 17
9, 10, 11, 12 வசனம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, நீ கண்ட 7 தலைகளும் 7 மலைகளாம், அந்த 7 அவைகள் 7 ராஜாக்களாம், அதில் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், இன்னொருவன் வர வேண்டும், அவன் வரும்போது கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும், இருந்ததும் இராததும் ஆகிய மிருகமே 8வது அவனும், அப்படிதானே இருக்குது, 8th one இருக்கும், 8வது அவனும் அந்த 7லிருந்து தோன்றுகிறவனும் நாசம் அடைய போகிறவனுமா இருக்கிறான் அப்படின்னு இருக்கு. சோ ஒரு கவர்மெண்ட் வரணும். இந்த கவர்மெண்ட் பூமியில தொடங்கும், சகலமும் அவன் கையிலே ஒப்பு கொடுக்கப்படும். எப்போ, எத்தனை வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 வருஷம் ஒப்பு கொடுக்கப்படும். இந்த கவர்மெண்ட் ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட் என்று நாம் சொல்லுகிறோம். 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நம்ம வாசிச்சோம், அப்படி ஒரு கவர்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ அந்த கவர்மெண்ட் வந்துருச்சா, அந்த கவர்மெண்ட் நடக்குதா, அந்த கவர்மெண்ட் இப்போ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அதோட அடையாளத்தை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். பாருங்களேன், அந்த கவர்மெண்ட்டுக்கு ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னா, அதுக்கு 10 கொம்புகள் இருக்கும். எதுக்காக 10 கொம்புகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பழைய ஏற்பாட்டிலையும் இந்த கவர்மெண்ட் வருங்கிறது முன்னறிவிக்கப்பட்டிருக்கு. தானியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் நீங்க வாசிச்சீங்க இல்லையா, 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்க, நீங்க 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்தே வாசிங்க பார்ப்போம். 4வது மிருகம் கண்டேன். அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. இந்த கவர்மெண்ட், இது இயேசு காலத்துல வந்த கவர்மெண்ட், ரோம ஆட்சி. அதற்கு பெயர், அதுக்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது, அது நொறுக்கி பட்சித்தது, மீதியானதை தன் கால்களுக்கு மிதித்து போட்டது. அதுக்கு தன்னிருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வேற்று உருவமாக இருந்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தது. ஆமா, இந்த கவர்மெண்ட் தான் கடைசியா வர வேண்டியது. இயேசு கிறிஸ்துவின் காலத்துல அந்த ரோம கவர்மெண்ட் வந்துருச்சு. ஆனா அதுக்கப்புறம் 7 வருஷத்துக்கு முன்னாடி சபகாலம் உள்ள வந்ததுனால இப்ப இந்த 7 வருஷம் ஸ்டாப் ஆயிருக்கு. திருப்பி அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் வரும். அப்ப அந்த மிருகம் கண்டினியூ ஆகும், அந்த கவர்மெண்ட் என்னவாகும், கண்டினியூ ஆகும். அந்த கவர்மெண்ட்ல மிக முக்கியமான அடையாளம் என்னன்னா 10 கொம்புகள் இருக்கும். வெளிப்படுத்தல் 13:1 பாருங்க, 10 கொம்புகள் இருக்கும். வெளிப்படுத்தல் 17:3 பாருங்க, 10 கொம்புகள் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த இடத்துல 10 கொம்புகளை பத்தி சொல்லப்பட்டுட்டே இருக்கும். வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 10 கொம்புகள் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்தல் 17:12 சொல்லுகிறது, நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம், 10 கிங்ஸ் அப்படின்னு இருக்கு. சோ 10 ராஜாக்களோடு கூட ஒரு கவர்மெண்ட் எழும்பி வரும். அந்த கவர்மெண்ட் கையில் தான் எல்லாம் ஒப்பு கொடுக்கப்படும். அந்த கவர்மெண்ட் ஜெயிக்கிறதாகவும் ஜெயிப்பதாகவும் புறப்படும் அப்படின்னு சொல்லுது. இதன் கையில 7 வருஷம் உலகம் இருக்கும். இது எந்த கவர்மெண்ட், எதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, யூரோப்பியன் யூனியன் என்று சொல்லப்படுகிறதான கவர்மெண்ட். இதான் அந்த 10 நாடுகளோடு இருக்கக்கூடியதான கவர்மெண்ட். இதுக்கு பேர் தான் வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு பேர். WEU அப்படின்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. இந்த வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் என்பது 1949 ஃபார்ம் பண்ணப்பட்டு 51 ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது. செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் இதை ஃபார்ம் பண்ணாங்க. எதுக்கு இதை உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்குறோம், இதை ஏன் பர்டிகுலராக இப்போ நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு எனக்கு ஆவியானவர் ஏவினார் நேற்று. நாளைக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கும் போது இதுதான். ஏன் அப்படின்னும் போது, நேற்று நம்ம பார்த்தோம் இல்லையா, எதில் பார்த்து நிறுத்தணும் ஞாபகம் இருக்குதா? இஸ்ரவேல் தேசத்தில் அடுத்து என்ன வரப்போகுது, தேவாலயம் வரப்போகுது இல்லையா? இப்போ இந்த 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்சு ஒரு தேவாலயம் கட்டி முடிப்பாங்க இல்லையா? அதோடு தான் நேற்று நிறுத்திருக்கோம், ஞாபகம் இருக்குதா? நேற்று வராதவங்க யாராவது இன்னைக்கு வந்திருக்கிறீங்களா? எல்லாருமே நேற்று வந்தவங்க தானா? நேற்று வந்தவங்க இன்னைக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எத்தனை பேர் இருக்கிறீங்க? நேற்று வந்தோம், இன்னைக்கு வந்தோம். ஓகே. நேற்று வராமல் இன்னைக்கு மட்டும் வந்தவங்க, இந்த ரெண்டுத்துக்குமே கை தூக்காதவங்க, உங்களை என்ன லிஸ்ட்டில் வச்சுக்கலான்னு தெரியலையே. இப்போ வந்தோம் ஆனால் உள்ளே இல்லை, சும்மா உட்காந்துருந்தோம், மைண்டு ஃபுல்லாக வெளியே இருந்துச்சுன்றீங்களா? சரி, சோத்திரம், பிரைஸ் தி லார்ட். நேற்று எதில் நிறுத்தணும் ஞாபகம் இருக்குதா? 3வது தேவாலயத்தை அவர்கள் கட்டுவார்கள். அங்கே கட்டுவதற்கான இடம் கிடைக்கும், நம்ம பார்ப்போம், அது இடிக்கப்படும், அந்த இடத்துல ஒரு பலிபீடம் கட்டுவாங்க. இதோ நிறுத்தணும் இல்லையா? இப்போ அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு அந்த வார் முடியும் போது 3ஆம் உலக யுத்தம் என்ன செஞ்சிருக்கோம், முடிஞ்சிருக்கும். ஒவ்வொரு உலக யுத்தம் முடியும் போதும் ஒரு வல்லரசு உருவாகும். நன்றாக கவனிங்கள், ஒரு வல்லரசு உருவாகும். அதுக்கு முன்னாடி இருக்கிற வல்லரசு கீழே விழும். இப்போ நம்ம காலத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாருக்கு முன்னாடி இங்கிலாந்து இருந்து, இங்கிலாந்து வந்து வல்லரசாக மாறுச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரில் பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து விழுந்துட்டு அதுக்கு பிறகு என்ன வந்துச்சு, அமெரிக்கா வந்துருச்சு. இப்போ அமெரிக்கா தான் வல்லரசாக இருக்கு. இப்போ அமெரிக்கா வல்லரசாக இருக்கிற இந்த காலகட்டத்திலேயே
ஒரு 20 வருஷமா நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறோம், அமெரிக்க வல்லரசு கீழே விழும், கண்டிப்பாக விழும். இந்த அமெரிக்க வல்லரசு விழுந்தாதான் அடுத்த வல்லரசு எழும்பும். இப்போ அமெரிக்கா என்னவாயிடுச்சு? விழுந்துடுச்சு, கொலாப்ஸ். எந்த அளவுக்கு கொலாப்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க பணத்தை இன்னைக்கு எல்லா நாடுகளும் வேண்டான்னு சொல்லுது. அமெரிக்க டாலரை நம்ம விரும்பி வாங்கின காலம் ஒன்று இருக்குது தெரியுமா? அமெரிக்க டாலர்னு சொல்லுவோமே, இன்னைக்கு அமெரிக்க டாலருடைய நிலை என்னன்னு கேட்டால், இந்தியா வேணாங்குது. இந்தியா அமெரிக்க டாலரை வேண்டாம் அப்படிங்குது. அதை விட முக்கியம், இப்போ நாங்கள் வரும்போது நியூஸ் வந்துச்சு என்னன்னா, மலேசியா வேணான்றுச்சு. அமெரிக்க டாலரோட கம்பேர் பண்ணால் மலேசியா 4 மடங்கு கீழே கிடக்கு. 4 மடங்கு கீழே இருக்கிற நாடு சொல்லுது எனக்கு வேணாம். நம்ம 80 மடங்கு கீழே இருக்குது இந்தியா சொல்லுது வேணான்னு சொல்லுது. இவங்க அத்தனை பேர் இப்போ யாரை ரிஜெக்ட் பண்றாங்க? அமெரிக்கன் கரன்சியை ரிஜெக்ட் பண்றது அர்த்தம் என்னன்னா, அமெரிக்காவை ரிஜெக்ட் பண்றாங்கன்னு அர்த்தம். அப்படியே கீழே அமெரிக்கா விழுந்துகிட்டே இருக்குது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மாற்றம் நடந்துச்சு. 1921 நடந்துச்சு. 1931 அமெரிக்க டாலரை கொண்டு வந்தாங்க. 21 வீழ்ச்சி அடைஞ்சிச்சு இங்கிலாந்துடைய பவுண்டு. 31 அமெரிக்க டாலர் கொண்டு வந்தாங்க. அப்ப நம்ம யாருமே பிறந்திருக்க மாட்டோம், 99%. அப்ப நடந்த மாற்றம் நமக்கு தெரியாது. இப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி அடுத்த வல்லரசு சேஞ்ச் ஆகுது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி சேஞ்ச் ஆகுது. ஒரு வல்லரசு விழுகுது. நம்ம பார்க்கிறோம்ல, பெல்சாட்சாரை பிடித்து அன்னைக்கு அவனை கொன்று போட்டார்கள். அன்னைக்கு கோரேஸ் ராஜ்யபாரத்தை கட்டி கொண்டான், வாசிக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் பைபிள்ல வாசிக்கிற மாதிரி ஒரு வல்லரசின் காலம் நம்ம காலத்துல சேஞ்ச் ஆகுது, நம்ம பீரியட்ல சேஞ்ச் ஆகுது. நம்ம அப்பாக்கள் காலத்துல அப்படி நடக்கல, நம்ம காலத்துல நடக்குது. இதெல்லாம் பிப்ளிக்கல் ப்ராஃபஸி. இதை நம்ம வெளியே நம்ம பார்க்கறதே இல்லை. வெளியே நட்சத்திரம் வந்துச்சுன்னா உள்ள இயேசு பிறந்திருக்கிறான்னு அர்த்தம். வெறும் நட்சத்திரத்தை பார்த்துட்டு இயேசுவை பார்க்காட்டி வேஸ்ட். ஒரு கூட்டம் அப்படிதான் இருந்துச்சு. ஒரு கூட்டம் தான் நட்சத்திரத்தை பார்த்து யூதருக்கு ராஜா எங்கேன்னு தேடுச்சு. இன்னைக்கு நாம வெளியே நடக்கிற அடையாளங்களை பார்த்துட்டு நியூஸா பார்த்து விட்டுறோம். அமெரிக்க வல்லரசு இப்ப வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு. இன்னைக்கு கணக்குப்படி மலேசியா வேணாங்குது. ஏற்கனவே பிரிக்ஸ்னு ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது பிரேசில், இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்காலாம் சேர்ந்து என்ன செய்யறாங்க, ஒரு கரன்சி, ரஷ்யாலாம் சேர்ந்து ஒரு கரன்சியை ஃபார்ம் பண்றாங்க. அந்த கரன்சிக்கு உலக நாடுகள் ஆதரவு தெரிவிச்சு அமெரிக்க கரன்சி வேணான்னு சொல்லுது. இதுக்கு நடுவில் சைனா ஒரு கரன்சி, அவங்க அதை கொண்டு வராங்க. இப்ப சவுதி அரேபியா நேத்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, சைனா கரன்சில நாங்க கச்சா எண்ணெயை மாற்று பொருளா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? ஆமா, இப்ப இந்த யுத்தம் ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருச்சு. நேட்டோ யுத்தம் தொடங்கிருச்சு. எப்பவுமே தன்னுடைய அந்த ஸ்டேட்டஸை நிலை நீக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, வல்லரசு ஒரு யுத்தத்தை பண்ணுவாங்க. இங்கிலாந்தும் பண்ணுச்சு, இப்ப அமெரிக்காவும் பண்ணுது. ஆனா இந்த யுத்தத்தில் அமெரிக்கா கண்டிப்பா என்னவாகும்? தோக்காது, பலவீனப்பற்றும். அது ஜெயிச்சா கூட, இப்ப இங்கிலாந்து ஜெயிச்சிருச்சு செகண்ட் வேர்ல்டு வார்ல. ஆனா இங்கிலாந்து 2வது இடத்துக்கு போயிருச்சு. யார் ஃபர்ஸ்ட் வந்துட்டா? ஜெயிச்ச இங்கிலாந்து 2வது இடத்துக்கு போயிருச்சு, அமெரிக்கா ஃபர்ஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ அதான் நடக்க போகுது. இங்கிலாந்து அமெரிக்காவெல்லாம் பின்னுக்கு தள்ளிட்டு யார் வந்துருவான்னு கேட்டீங்கன்னா, வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன், அதாவது யூரோப்பியன் யூனியன் என்கிற நாடு மேல வந்துடும். ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்படி ஒரு நாடு வந்துருச்சு, உருவாயிருச்சு. 10 நாடுகள், 10 ராஜாக்கள். இதுல 7 மலை இருக்கும்னு பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். ஸ்திரீனா எதை குறிக்குது? 18வது வசனம். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்யபாரம் பண்ணுகிற மகா நகரமே ஆம் என்றார். ஸ்திரீனா சிட்டி. அது எத்தனை மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்குது? 7 மலைக்கு மேல உட்கார்ந்து இருக்கிற சிட்டி எது? ரோம். ரோம் எங்க இருக்கு? எந்த நாட்டில் இருக்கு? இதுல பாருங்க, இட்டாலி இருக்கும் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த 10 நாடுகள் கூட்டமைப்புல பாருங்க, நடுவுல இட்டாலி இருக்கும். அப்ப 7 மலை உள்ள நகரமும் அதுல இருக்கு, 10 ராஜாக்களும் அங்க இருக்கிறாங்க. வெளிப்படுத்தல சொல்லப்பட்டதான அந்த வெள்ளை குதிரையினுடைய காலம் புறப்படுற ரெடி நேரம் ஆயிருச்சு. 10 நாடுகள் கூட்டமைப்பு உருவாயிருச்சு. ஆண்டவர் சொன்னபடியே கடைசி சாம்ராஜ்யம் நம் கண்களுக்கு முன்பாக ரெடி ஆயிருச்சு, ஆண்டவர் சொன்னபடி. இப்ப இவங்க இந்த 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே ராஜ்யபாரத்தை கட்டிக்கொள்வார்கள், கிரீடம் கொடுக்கப்படும். அந்த வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிச்சோம் இல்லையா? அது புறப்பட்டது, அதற்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. அந்த கிரீடம், அதாவது 3ஆம் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே அது வல்லரசாக மாறும். எப்படி வல்லரசா மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வல்லரசா இருக்கணும்னா 2 முக்கியமான காரியத்தை செய்யணும். 2 காரியம் அந்த நாட்டுக்கு இருக்கணும். ஒன்று படைபலம், இன்னொன்னு பணபலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா கரன்சில மேல வந்துச்சு. அதே நேரத்தில் ஹிரோஷிமா நாகசாக்கி மேல என்ன பண்ணாங்க? அணு ஆயுதத்தை யூஸ் பண்ணாங்க. அவங்க அட்டாமிக்கை யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணி வல்லரசா மாறிட்டாங்க, சூப்பர் பவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ யூரோப்புக்கும் அதே 2 சூப்பர் பவர் வரணும்.
இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா அமெரிக்க கரன்சி என்ன ஆயிருச்சு, கீழே விழ தொடங்கிருச்சு. இதுக்கு மாற்றா ஆளாளுக்கு ஒரு கரன்சி சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியா பிரிக்ஸ் சொல்லுது, சைனா ஒரு கரன்சி சொல்லுது, எல்லா நாடுகளும் ரஷ்யா ஒன்று சொல்லுது, எல்லாரும் ஒன்று சொல்றாங்க. ஆனா முடிவு என்ன இருக்கும் தெரியுமா? யூரோ தான் கரன்சியாக மாறும். இதான் அடுத்த கரன்சி. இங்க இருக்கு பாத்தீங்களா, இதான் அடுத்த கரன்சி. இந்த யூரோ வேதத்தில் சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன அடையாளம். அதாவது ரெண்டு பலத்துல ஒன்று பணபலம். இப்போ நீங்க அது வசனம் கூட வாசிக்கணும்னா நீங்க வாசிங்க. வெளிப்படுத்தல் 17:13 வாசிங்க. இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள், இவர்கள் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுப்பார்கள். வல்லமை அதிகாரம் அப்படின்னா என்ன? வல்லமை அதிகாரம் அப்படின்னா அத்தாரிட்டி அண்ட் தி ஸ்ட்ரென்த் அப்படிதானே இருக்குது. வல்லமை அதிகாரம். வல்லமைனா பணபலம், அதிகாரம்னா படைபலம். ஸ்ட்ராங்கா இருக்கிறது வல்லமை. ரெண்டாவது அத்தாரிட்டி, படைபலம். இந்த ரெண்டும் இருக்கணும். அமெரிக்காவுக்கு ரெண்டு வீழ்ச்சி அடைய தொடங்கிருச்சு. ஒரு காலத்தில் அமெரிக்க கரன்சியை கண்டு நாம எல்லாம் என்னவானோம், பிரமிச்சோம். அமெரிக்க கரன்சி கிடைச்சா செலவு பண்ணாம வீட்டில் பத்திரமா வச்சு பார்த்த காலம் இருக்குது. இன்னைக்கு அப்படி இல்லை. அமெரிக்க கரன்சி ஃபுல்லா கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இப்போ மாற்றா ஒரு கரன்சி வருது. எந்த கரன்சி வந்துகிட்டு இருக்குது? ஆளாளு கொண்டு வந்திருக்கிறாங்க. மூன்றாம் உலக யுத்தத்துக்கு பிறகு ஒரு கரன்சியை சென்ட்ரல் கரன்சியா மாத்துவாங்க. அதாவது எக்ஸ்சேஞ்சுக்கு, இப்போ அமெரிக்கன் எக்ஸ்சேஞ்சுக்கு பண்றோம்ல பணத்தை, அந்த மாதிரி மாத்துவாங்க. அந்த கரன்சி வேற எதுவுமே இல்லை, யூரோ தான். இதை பார்த்துக்கோங்க, இதுதான் அந்த கரன்சி. ஆனா இது இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பேப்பர் நோட்டாகவோ காயின்ஸாவோ இருக்க வாய்ப்பு இல்லை. அடுத்து எப்படி மாறிடும்? அது டிஜிட்டல் கரன்சியா மாறிடும். ஆனா இதான் சென்டர் பாயிண்ட். இதை வச்சுட்டு தான் செய்வாங்க. ஆனா இதான் டிஜிட்டல் கரன்சி. அது இப்போ நீங்கள் கூகுள் பே மாதிரி, இந்த ஜிபே மாதிரி, ஃபோன்பே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணுறோம்ல, அந்த மாதிரி டிஜிட்டல் கரன்சியாக மாறிடும். ஆனால் எது ஆளுகையில் இருக்கும்னு கேட்டிங்கன்னா யூரோ தான் ஆளுகையில் இருக்கும். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி அது வந்துருச்சு. அந்த வசனம் இருக்கு பார்த்தீங்களா, இவர்கள் ஒரே யோசனை உள்ளவர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஒரே யோசனை அப்படிங்கிறதுக்கு யூரோ வந்து ஒரு நல்ல உதாரணம். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, யூரோப்பு கிட்டத்தட்ட 29 நாடுகள் கொண்டது. 29 நாடுகள் கொண்டது. ஆனால் அதுக்கு தலைமை பீடம் வந்து 10 நாடு தான். வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன் நம்ம பார்த்தோம். 29 நாடு இருக்கு. அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஆகும், நிறைய சேர்த்துப்பாங்க. நீங்க வெளிப்படுத்தல நீங்க வாசிச்சீங்கன்னு சொன்னா, சாரி தானியல்ல வாசிச்சீங்கன்னா, இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்தார்கள்னு இருக்கும். 2ஆம் அதிகாரம் தானியல் புஸ்தகம் 41 முதல் 44 வரை நீங்க வாசிச்சு பாருங்க. இந்த 10 கால் விரல்கள் இருக்கும். அதுக்கு அதனுடைய 4வது சாம்ராஜ்யத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். அது 10 விரல்கள் கொண்டதாக. அதற்கு கால்கள் இரும்பும், கால் விரல்கள் இரும்பும் களிமண்ணுமாக இருந்தது அப்படின்னு இருக்கும். அந்த இரும்பும் களிமண்ணும் சொல்ற அந்த 10 விரல்கள் பாத்தீங்கன்னா, அது வசனம் சொல்லும், இவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலந்தார்கள் அப்படின்னு இருக்கும். 42வது வசனமா 43வது வசனத்துல இருக்குதா பாசிங்க. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். அதாவது இந்த 10 நாடுகள் எல்லாரோடையும் சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடு ஒருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். இந்த யூரோப்பியன் யூனியன் எல்லாரோடையும் சம்பந்தம் கலக்கும். இப்ப 29 நாடா இருக்குது. நீங்க பாக்குற ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையே இவங்க தான் காரணம். இவங்க தான் உக்ரைனை தங்க கூட சேர்த்துக்கிறேன்னு சொன்னதுனால வந்த பிரச்சனைகள்ல இதுவும் ஒரு ரீசன். இப்போ இவங்க ஒரே யோசனை உள்ளவர்கள். அதுக்கு என்னங்க அடையாளம்? இந்த 29 நாட்டுக்கும் தனித்தனி கரன்சி இருந்துச்சு. பிரான்ஸ்க்கு பிராங்க்னு ஒன்று இருந்துச்சு, இட்டாலிக்கு ரூஃபல்னு ஒன்று இருந்துச்சு, ஜெர்மனிக்கு மார்க்னு ஒன்று இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்போ நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எல்லா கரன்சியும் என்னவாயிருச்சு? யூரோவாக மாறிடுச்சு. ஒரே யோசனை உள்ளவர்கள், அவ்வளோதான். ஒரே கரன்சி. இப்போ முழுக்க ஒரே கரன்சி. இப்போ இங்கிலாந்து இருந்துட்டு வெளியே போயிருச்சு. உங்களுக்கு தெரியும் தானே, இங்க யூரோப்பியன் யூனியன்லேருந்து இங்கிலாந்து என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிருச்சு. இப்போ திருப்பி இங்கிலாந்து உள்ள வருது. பைபிள் படி இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பில் யார் இருக்கணும்? இங்கிலாந்து இருக்கணும். ஏன் அது வெளியே போச்சுன்னா ஒரே ரீசன், அவங்க பவுண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. நிறைய ரீசன் இருக்கு. அதில் ஒரு ரீசன் பவுண்டை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா அவங்க பவுண்டு வந்து ரொம்ப வருஷமா இருக்குது, பாரம்பரியம், ட்ரெடிஷன். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ப்புக்கும் ஆதரவுக்கும் ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. அதில் நல்லா கவனிச்சா ஆதரவு வந்து 51, எதிர்ப்பு 49. யூரோப்பை விட்டு விலகலாம் அப்படின்னு 51%, ஆதரவு 49%. கிட்டத்தட்ட 2% மக்கள் தான் எதிர்ப்பாக இருந்தாங்க. அந்த 2% மக்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு எடுக்கும்போது யாருன்னு கேட்டிங்கன்னா வயசானவங்க, 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க. இப்போ இத்தனை 6, 7, 10 வருஷத்துக்குள்ள அந்த ஒரு குரூப் என்ன ஆயிடுச்சு? வயசான குரூப்பு போயிருச்சு. இப்போ ஓட்டெடுப்பு நடத்தினா திருப்பி சேரலான்னு சொல்லிட்டாங்க. வேதம் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி 10வது நாடு உள்ள வருது. இப்போ அவங்க கரெக்டா ஒரு ராஜ்ய பாரத்தை ஃபார்ம் பண்ண போறாங்க. இப்போ இந்த உலக யுத்தம் முடிவடைஞ்ச உடனே இங்கிலாந்துடைய பவுண்டு சேர்ந்து யூரோவாக மாறும்.
அவங்களும் அதுக்கு விட்டு கொடுப்பாங்க, யூரோப்பியன் யூனியனோட கூட இணைவார்கள். அப்ப எல்லாருக்கும் ஒரே கரன்சி, அதான் வல்லமை வேதம் சொன்னது. இப்ப யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போயிட்டீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே விசா, ஒரு விசா எடுத்துட்டீங்கன்னா 29 நாட்டுக்கு போகலாம். இப்போ நீங்க பஹ்ரைன் இருக்கு, பஹ்ரைன்ல இருந்து சவுதிக்கு போனோம்னா ஒரு பிரிட்ஜ் தான் இருக்கு நடுவில். ஆனா விசா இல்லாம என்ன செய்ய முடியாது, போக முடியாது. மேபி டெய்லி போயிட்டு வரவங்க ஏதாவது பர்மிட் வாங்கி வச்சிருப்பீங்க, ஆனா விசா இல்லாம போக முடியாது. ஆனா யூரோப்பியன் யூனியனுக்குள்ள கிட்டத்தட்ட 29 நாட்டுக்கு நீங்க விசாவே இல்லாம போகலாம். அவங்களோட இணையத்துக்கு 4 ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க, நார்வே, டென்மார்க். இவங்களுக்கும் நீங்க விசா எல்லாம் போகலாம், செங்கன் விசா இருந்தா அவங்களுக்கும் போயிடலாம் நீங்க. சோ ஆண்டவர் சொன்ன ஒரே யோசனை உள்ள 10 நாடுகள் கூட்டமைப்பு நம் கண்களுக்கு முன்பாக அதிகாரத்திற்கு வருகிறது. இப்போ உலகத்தினுடைய அதிகாரம் அது கைக்கு போகுது. அடுத்து அதனுடைய வல்லமை அதிகாரம் அப்படின்னு சொல்லு. அதிகாரம் என்பது ராணுவம். இப்போ அமெரிக்க ராணுவம் என்னவாகிட்டே இருக்குது கொஞ்சம் கொஞ்சமா. ஒரு காலத்தில் அமெரிக்காவை எதிர்க்கிறதுக்கு ரஷ்யாவே பயந்துச்சு. இப்போ பாருங்க, நார்த் கொரியா மிரட்டிட்டு இருக்க உட்காந்து, என் பக்கம் வந்து அவனை அடிப்பேங்குது. ஹவுத்தீஸ்ன்னு சொல்லி ஏமன்ல சில குரூப் இருக்காங்க, அவங்க அமெரிக்க கப்பல் எத்தனை அடிச்சிட்டாங்க, இவங்க திருப்பி அடிக்கவே இல்லை பாருங்க, ஒன்றும் செய்யவே முடியல பாருங்க. கர்த்தர் வல்லமை கொடுத்தால் கொடுத்தது தான், கர்த்தர் எடுத்தால் எடுத்தது தான், அவ்வளோதான். நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம தலையில் ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, அந்த அபிஷேகத்துக்கு ஒரு அதிகாரம் உண்டு. அது நீங்க சும்மா வெறப்பா நின்றுட்டு அந்த அதிகாரம் வராது. சிலர் பார்த்துருக்கீங்களா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருப்பாரு, ஆனால் இவங்க அந்த அபிஷேகத்துக்கு உரியவங்களா இருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அபிஷேகத்தை இவங்க யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க, தங்களை எப்பவுமே வெறப்பா வச்சுப்பாங்க. என்னெல்லாம் எழுத்து பேசினா கர்த்தர் கையை நுறுக்குவார் அப்படிம்பாங்க. ஒரு கூட்டம் பயந்துட்டே இருக்கும், ஐயா ஐயாவை பேசினா எதாவது ஆயிடுமோ. அவன் பேசுகிறவன் பார்த்தீங்கன்னா கார் வாங்கிடுவான். பல நேரத்தில் அது நடக்கும். அதோட அர்த்தம் என்னன்னா, நம்ம மேலே வச்ச அபிஷேகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை நாம் யூஸ் பண்ணக்கூடாது, கர்த்தர் யூஸ் பண்ணுவார். இப்போ அந்த அபிஷேகத்துக்கான அடையாளம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. யோவான் ஸ்நானகனை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருந்தார், ஆனால் அவனை பார்த்த உடனே ஏரோது பயந்திருந்தான்னு வசனம் சொல்லும். ஏரோது 1/4 பங்கு தேசத்துக்கு அதிபதி, ஒரு நாட்டில் 1/4 பங்கு அவன் அதிபதி. இவன் வனாந்தரத்தில் கத்துற ஒரு மனுஷன், ஆனால் இவனை பார்த்து அவன் என்ன செய்கிறான், பயந்தான்னு வசனம் சொல்லுது. எலியா வனாந்தரத்தில் ஓடுற ஒரு மனுஷன், அவன் சொல்கிறான் உபதியாவை பார்த்து, நான் வர சொன்னேன்னு போய் என்ன செய்ய, ஆகாப்பா சொல்லுங்கிறான். ஆகாப் ரதத்தை பூட்டி கொண்டு எலியாவை பார்க்கும்படி வந்தான். அதுதான் அபிஷேகம், அதான் அபிஷேகம். நியாயமா என்ன செய்யணும்? இப்போ பாருங்க, தாவீது கிட்ட அபிஷேகம் இருக்கு. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதை பணிந்து கொண்டான்னு இருக்கு. ஏன்னா கர்த்தர் தாவீது கொடுத்த அபிஷேகம் அப்படி. அதே நேரத்தில் தாவீது தப்பு செஞ்சுட்டான், இப்போ நாத்தான் பணிந்து கொள்ளலை.